ஆமாம், இங்கிலாந்து வந்து என்னுடைய நாடு இல்லை, இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னுடைய தீவு. அப்புறம் அங்கேருந்து என்ன போகிறீங்க கடைசி காலத்தில்? ஆனால் அப்படியான வாழ்க்கையெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். இந்த கார்கள் வடக்கு கிழக்கில் தான் கூட இல்லை. எல்லாருமே லோன் எடுத்து பொம்பளை பிள்ளைகள் உங்களை மேடி ஆக்கள் எல்லாரும் ஸ்கூட்டர்லாம் நோடுறீங்க. ஒரு தரம் பங்காளிஞ்சால பார்க்குறதில்ல. எனக்கெல்லாம் இங்கே எஃப்னாவில் கேர்ள்ஸுக்கு தான் பயம். இன்றைய கலைஞர் சந்திப்பு அந்த நாள் நினைவாக மலர்கிறது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய உலகம் இப்பொழுது நவீனமயமாக்கலுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. இதனால் எம்மவர்களும் இந்த நவீனமயமாக்கலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் பிரகாரம் எங்களுடைய பழமை சார்ந்த பாரம்பரிய விடயங்கள் எல்லாம் சற்று நலிவடைந்து போய்கொண்டே இருக்கிறது. இருந்தாலுமே கூட எங்களுடைய இந்த சமூகத்தை பொறுத்தவரையில் ஒரு சில பேர் இந்த பழமையான விடயங்களை எதிர்கால சந்ததியினருக்கு கடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பழைய ஆன்டிக் பொருட்களை சேர்த்து வைத்திருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இப்படியாக இருக்கையில் பிரித்தானியாவிலே அறிமுகமான மொஸ்கோ ஆக்ஸ்போர்ட் கார் வந்து வச்சிருக்கிற ஒரு ஐயாவை தான் நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். வசந்தன் ஐயான்னு சொல்லி. ஐயா வணக்கம். 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 சர்வதேச லெவலில் இயங்கக்கூடிய ஐபிசி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாகன விஷயமாக நான் உங்களை சந்திக்கிறது சந்தோஷம். சரி ஐயா, இப்பொழுது எங்களுடைய உலகம் வந்து சரியா வளர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாரம்பரியம் எல்லாம் அழிவடைந்து போய்கொண்டிருக்கிறது. இப்படியாக இருக்கையில் உங்களுக்கு இந்த ஆன்டிக் பொருட்களை சேர்க்கிறதுல எப்படி ஈடுபாடு வந்தது? இந்த ஆன்டிக் பொருள் வந்து அந்த காலத்தில் எங்களோட ஊரில் பெரிய கோடீஸ்வரங்களோட கார். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட எத்தனையாம் ஆண்டளவு? இந்த கார் வந்து தயாரிக்கப்பட்டது 1970ஆம் ஆண்டு. இங்கிலாந்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ற பேர்களில் இந்த கார் வந்து. இதில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்ற பேரில் மொரிஸ் கம்பெனி ஆக்ஸ்போர்ட் என்ற பேரில் இந்த காரை செய்திருக்கணும். இந்த கம்பெனிக்கு பேர் வந்து மொரிஸ், இந்த மாடலுக்கு பேர் வந்து ஆக்ஸ்போர்ட். 70ஆம் ஆண்டு செய்து யாரோ ஒருத்தர் 71ஆம் ஆண்டு இந்த காரை இலங்கைக்கு கொண்டிருக்கார். இலங்கைக்கு வந்தது வந்து 71ஆம் ஆண்டு காலப்பக்கம். அப்போ 53 ஆண்டுகளாக இந்த கார் இங்கே ஓடுது. நான் வந்து இந்த காரை இப்போ 6 வருஷமாக வேண்டி வச்சிருக்கேன். 6 வருஷம் வச்சிருக்கேன். இதை நீங்கள் விற்க போறீங்களான்னு கேட்டீங்கன்னா நான் விற்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏனென்றா எங்களுக்கு வந்து இந்த வாகனங்கள் எனக்கு பிடிக்கும். காரணம் என்னென்னா, இந்த மொரிஸ் கம்பெனி கார் உண்டு. அப்பா மைனர் மாடல் வச்சிருந்தவர். இவர் வந்து இதே கார் இதே கலரில் எங்களோட பக்கத்து வீட்டுக்காரன் தான் கொழும்புல வச்சு ஓடுனவர். அப்போ வயசு வந்து எனக்கு 9 வயசு. அப்பவே எனக்கு விருப்பம் இந்த கார் ஒன்று வண்டி ஓடணும். நினைவு ஒரு பறவை விரிக்கும் அதன் சிறகை. இந்த காரில் கணக்கே ஸ்பெஷல் இருக்கு. இந்த காரை பொறுத்தளவில் 70ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் செய்ததுக்கு இந்த காரில் இன்ஜினோ இந்த சீட்டோ இன்னும் மாற்றல. தற்காலத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது வர்ற வாகனங்களோட விலைகள் என்ன மாதிரி இருக்குது? இப்போ இதோட ஒப்படைக்கல காலத்துக்கு காலம். இப்போ இப்படி கார் வச்சிருக்கக்கூடிய நான் கட்டாயம் இன்னொரு புது காரம் வச்சிருப்பேன். ஏனென்னா இது அவகண்டு தாவைக்கு கொழம்புக்கு போகிற கார் இல்லை. அப்போ எனக்கு தேவைக்கு தக்கின மாதிரி நான் வேறு காரம் கட்டாயம் வச்சிருக்கேன். வேறு புது கார் நிற்கணும் வைங்க. இது வந்து இப்படி சும்மா ஒரு ஃபன்னாக பின்னத்தில் புங்குடியிலேருந்து பண்ணைக்கு வர்றதுக்கு
இன்ஜினியரில் டவுனுக்கு சுற்றுறதுக்கு வச்சிருக்க கார். என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த காரோட பின் சீட் நல்லா பிடிக்கும். என்னென்னா இப்போ புது காரை விட அவ்வளவு ஷோஃபா மாதிரி இருக்குது, பின்னால் கை வச்சு கொண்டு இருக்கக்கூடிய வசதி. என்ன பொறுத்தவரை இந்த கார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காருக்கு 2வது பெயிண்ட் கொடுத்துருக்கீங்க. செகண்ட் பெயிண்ட். ஒரிஜினல் பெயிண்ட்னா இந்த வெயிலுக்கு இப்படி இருக்காது. மற்றது இன்ஜின், டைனமோ, செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார், இந்த உள்ளுக்கு இருக்க சீட்ஸ், ஸ்டீரிங், இது ஒன்றுமே மாற்ற இல்லை, அப்படியே இருக்கு. இந்த காருக்கு வந்து ஒரிஜினலாக சொல்றது லுக்காஸ் கோன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுதான் இந்த காருக்கு ஒரிஜினலாக போட்டுறது. அதே கோன் இன்னும் இதில் இருக்கு. 54 வருஷமாக இந்த காரில் ஒரு தலையடியும் இல்லை. இப்போ இன்றைய காலையில் கூட சின்ன ட்ராவலை நானே செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இறங்கி 2 வேலை அவ்வளவு ஒரு வசதியான கார். இப்போ உள்ள காரெல்லாம் போன்றதுக்கு எல்லாம் ஃபுல்லாக பூட்டி வச்சுக்காங்க. இப்போ இந்த காரை பொறுத்தளவில் எனக்கு என்ன விருப்பம் இருந்துச்சுன்னா, இன்னும் சொல்லலாம், நான் லண்டனில் கொஞ்சம் காலமாக இருந்தேன். நானும் வைஃப் வந்துட்டோம், பிள்ளைல அங்கே. என்னோட இப்பயும் அங்கே மொரிஸ் மைனர் ஒன்று கட்டி நிற்குது லண்டனில். கனவே தெரியும் அந்த காரை. இந்த காரை வந்து வேண்டி வச்சு ஓடுறது என்னன்னு சொன்னால், இந்த கார் வந்து எக்கனாமிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் ஃபேன்சியாக ஒரு பழைய ஆன்டி காரண்டு இதை ஓடுதான். இப்போ அன்றைக்கு வந்து இந்த கார்கள் ஊர்வலம் நடந்த போது நானும் வந்தேன். அதே ஸ்பெஷலாக என்ன கூப்பிட்டு கேட்ட போது நான் இந்த விளக்கங்களை சொன்னேன். மற்ற காரில் எல்லாம் நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்ல முடியலை. என்ன விலைண்டா 80 லட்சம் 80 லட்சம் என்று போயினமே ஒழிய. அந்த காலத்தில் இந்த காரின் பெறுமதி எவ்வளவு இருந்தது? இது சும்மா நான் ஒரு 640 650 ரூபாயாக இருந்திருக்கு. இப்போ இந்த காலத்தை பொறுத்தவரையில் எவ்வளவுக்கு சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு? இது பெரிய நல்ல கண்டிஷன் கார் இல்லை, ஒரு 14 லட்சம் ரூபாய் போகும். 14 லட்சத்துக்கு ஈஸியாக இதை கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் 30 லட்சத்துக்கு வேண்டியதான். சரி, அப்போ உங்களுக்கு இது கொடுக்குற ஐடியா இருக்கா? இப்போதைக்கு இல்லை. நான் இதை விட ஒரு பழைய கார் எனக்கு இப்போ பழைய கார் இருக்கு. ஒஸ்டின் 35, A40, சோமசெட், அதெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ 70 லட்சம் ரூபாய் கூட இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் இதை கொடுப்பேன். ஓடுவோம் இருக்குன்னு எனக்கு வாய்ப்பு. இந்த கார் வந்து 1622 சிசி இன்ஜின் போட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் பெரிய இன்ஜின் தான். இது வந்து தனி இரும்பு இந்த கார். இப்போ உள்ள பிளாஸ்டிக் கார் மாதிரி இல்லை. இந்த காரில் முன்னுக்கு நீங்கள் கவனிக்கிற இந்த லைட்ஸ் வந்து எப்போவுமே மஞ்சள் பல்ப் இருக்கும். இந்த மஞ்சள் பல்புக்கு வேறு வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது, இந்த வாகனத்துக்கு அனுமதி இருக்குது. 70ஆம் ஆண்டு இந்த காரில் சீட் பெல்ட் இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இங்கிலாந்துலேயே மக்கள் தொகை குறைவாக இருந்ததாலும் விபத்துக்கள் குறைவாக இருந்த காலத்தாலும் இந்த காருக்கு ஒரிஜினலாகவே சீட் பெல்ட் கிடையாது, ஏர் கண்டிஷன் கிடையாது, பவர் ஸ்டேரிங் கிடையாது. நீங்கள் விரும்பினா வேண்டி ஓடலாம். இது கையில் படிஞ்சிட்டு தண்டா இந்த கார் வந்து பவர் ஸ்டேரிங் வேணுமென்ற அவசியமே இல்லை, அது ஓடுறவரை பொறுத்தது. மற்றபடிக்கு இந்த காரை பொறுத்தளவில் நான் நினைக்கிறேன் இந்த 2வது பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இந்த காரை பற்றி, இந்த காரனுடைய விருப்பம் எனக்கு ஒரு 9 வயசுலேருந்தே இந்த காரனுடைய ஷேப் வந்து சரியான விருப்பம். ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு ரெண்டா காரன்ற ஸ்டைலில் இருக்குது. இப்போ வர கார்கள் வந்து இந்த ஸ்டைலில் இல்லை. அதை விட இந்த இப்படியான இரும்பிலும் கார்கள் இல்லை. இப்போ எல்லாமே பிளாஸ்டிக்கில் வர்றபடியாக இருக்குது. இந்த கார் வந்து உண்மையிலேயே ஒரு கொஞ்சம் பாதுகாப்பான வாகனம். ஒரு தட்டுப்பட்டால் கூட ஆட்களுக்கு பெரிய கடினமான பாதிப்பு வராத அளவுக்கு இந்த வாகனம் பாவிக்கலாம். இந்த கார் வந்து நான் கொழும்பில் வச்சு ஓடணும். நான் 2 வருஷம் அப்புறம் கொழும்பு யாழ்ப்பாணம் ஓடுத்துறீங்க. நான் 2-3 தரம் இடையில் நிப்பாட்டணும். ஏனெண்டா இதுக்கு வந்து அந்த ஹீட்டிங் சிஸ்டம் இப்போ உள்ள இது மாதிரி இல்லை, நேரடியாகவே வேலை செய்கிறது. மறுபடியும் நீங்கள் இலங்கை முத்தனும் எந்த இடத்துக்கும் போகலாம். அதுக்கு தேவையான டயர்கள் எல்லாம் மாற்றி வச்சோம்னா ஓடலாம். எனக்கு இந்த கார் வந்து நீண்ட கால விருப்பம். 9 வயசில் இப்போ 66 வயசில் வேண்டி. இப்போ வந்து இந்த கார் இங்கிலாந்துலேருந்து இந்த கார் இங்கே வாரதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மொரிஸ் கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ஓக்ஸ்ஃபோர்ட்ன்ற மாடல் இங்கே இருக்குது, மைனர் மாடல் இருக்குது, கேம்பிரிட்ஜ் மாடல் இருக்குது. இப்படி ஒரு 5-6 மாடல் இலங்கையில் இருக்குது அந்த காலத்தில் அந்த காரு. இந்த கார் வந்து மொரிஸ் கம்பெனி இப்போ எல்லாம் புது கார்கள் ஆக்கிட்டாங்க. ஆனால் இங்கிலாந்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு பழைய இங்கிலாந்து பிரிட்டிஷ் கார்கள், வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த காரை வேணுன்னா விடவே மாட்டாங்க. பொதுவாகவே அவைகள் வந்து கொஞ்சம் பழமை விரும்பிகள். இப்போ அவங்களோட சேர்ந்தபடியே தானே தெரியல, எனக்கும் இது விருப்பம். சரி,
இப்ப வடமாகாணத்தை பொறுத்தவரையில வந்து கண்காட்சிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கண்காட்சிகள்ல வந்து இந்த வாகனத்துடைய இந்த ஆன்டிக் பொருளுக்கு இப்ப முதன்மை கொடுக்கணும். என்னென்ன இப்போ நான் வழியில் கொண்டு நிப்பாட்டுற போது கூட இப்போ இந்த வயசு பிள்ளை ஒரு நல்ல காராக இருக்கு, அவனுக்கு என்ன காரன்னு தெரியாது. ஆனால் எல்லா காரில் இருந்தும் ஒரு மாறுபட்ட வாகனமாக இருக்கபடியா இதை விரும்பினான். எஸ், ஹண்டிக்ன்றது வந்து உண்மையிலேயே அந்த பழமை விரும்பிகள் வந்து பிரிட்டிஷ்காரர், இங்கிலாந்துக்காரன் தான் இப்படி கார்களை இன்னுமே வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த காரை விருப்பம். அது பெரிய கடன் விலை இல்லை, ஒரு 14 லட்சம் ரூபா தான் இப்போ போகும். நான் இப்போ 6 வருஷமாக வச்சு பாவிக்கிறேன், நான் வச்சிருப்பேன். சரி, அதை தாண்டி என்ன இப்போ என்ன சொல்றது, எங்களுடைய சுற்றுலா பயணிகள் புலம்பெயர் தேசத்துல இருந்து இங்கே வருவார்கள். வருகை வந்து இப்பொழுது வருகின்ற வாகனங்களை வந்து வாங்கி வச்சு போடி எல்லாட பாக்குறது இருக்குது. ஆனா ஒரு சில பேர் வந்து இத மாதிரி பழமையான வாகனங்களை வந்து வாங்கி கொண்டு போய் பாக்குற இதுக்கும் இருக்கு. அப்படி உங்கள்ட்ட யாராவது வந்து ட்ரெண்டுக்கு எடுக்கிற முறை இருக்கா? நான் இது வாடகைக்கு கொடுக்க மாட்டேன், ஆனா வாடகைக்கு கொடுக்கறதுக்கு இங்க யாழ்ப்பாணத்துல இருக்கு. ஸ்பெஷல்ல இந்த கார் என்ன தெரியுமே, நம்மளோட வடக்கு கிழக்குல தான் இந்த கார் இருக்கு. இப்போ சிங்கள நாட்டில் இதை விட விலை கூட போகும். இப்போ இந்த அப் கண்ட்ரீஸில் வந்து பெரிய மெல வழியை இழுத்தோடக்கூடிய கார் இல்லை. அப்போ கண்டி, நுவரெலியா, மஸ்கெலியா பக்கத்தில் இந்த வாகனங்கள் குறைவு. ஆனால் நம்மளை போல ஒரு சமாந்தரமான பூமியில் இருக்கிற பழைய தமிழர்கள்லாம் இந்த கார்களை விரும்பி, என்னென்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிற அந்த பீரியட் 70-71 காரை வேண்டி ஓடிக்கொண்டே வரலாம் இங்கிலாந்து. எனக்கு தெரியும் அப்படி வருது. அவர் இங்கிலாந்துலேருந்து வந்து இங்கே இந்தியாவிலேருந்து இங்கே கப்பலில் போட்டார். அது இப்போ இல்லையா? ஆனால் அப்படியான வாழ்க்கையெல்லாம் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். இந்த கார்கள் வடக்கு கிழக்குல தான் கூட இருக்கு. அந்த காலத்துல வடக்கு கிழக்குல தான் கூட வரும். அப்பவே வேண்டது வாங்கிட்டோம். வடக்கு கிழக்குல இருந்து வெளியால போன ஆக்கள் இங்கிலாந்துல இருந்து கார்களை கொண்டு வரது வாங்கிட்டோம். வேற நாடுகளுக்கு எங்கடாக்கள் போனது மிக குறைவு தான். இப்போ அமெரிக்காவுக்கு போய் கார் கொண்டு வரதுன்றது அமெரிக்கன் காரே இல்லை இலங்கையில். இங்கிலாந்துக்கும் எங்களுக்கும் இன்றைக்கும் வந்து கணக்க தொடர்புகள் இருக்கபடியா அந்த காலத்தில் வந்து வேண்டி கொண்டு வந்திருக்கு. இப்போ எங்களோட அரசாங்கங்கள் வந்து இந்த கார் மாதிரி ஒரு காரை இங்கிலாந்துலேருந்து கொண்டு வர விடையில, இந்த காரை இங்கிலாந்துக்கு கொண்டு போக விடுகிறோம். அதுக்கும் ஒரு செய்யலாம். என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் வந்து அந்த நாட்டினுடைய கார் பெறுமதியிலிருந்து 300% வரி விதிக்கணும். நான் கூட ஒரு புது காரை அங்கேருந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் வீடு இங்கே வந்துடும் இந்தியன் கார் வேண்டி. அப்போ எங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரியாத பொலிட்டிக்ஸை பற்றி. நாங்கள் 2.5 கோடி மக்கள் தான். நாங்கள் நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி வாகனம் இங்கே நிற்குது. அப்போ இதை விட வாகனங்கள் கூட வந்தாலும் நாங்கள் பெட்ரோலுக்கு அந்நிய நாடுகளுக்கு செலவு கொடுக்கணும்ன்ற காரணமாக கூட இருக்கலாம். இதை இம்மா நீங்கள் அதான் எக்கனாமிக் என்னடா, மற்ற கார் வந்து 21 கிலோமீட்டர் தரும், இது 11 கிலோமீட்டர் தான் தரும் ஒரு லிட்டருக்கு. இல்லை, நான் வேற புது கார் வச்சிருக்கேன், அது 21 கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு தரும், அது எனக்கு லாபம். இது 11 கிலோமீட்டர் தான் தரும். ஆனால் நீங்கள் பெட்ரோலை பற்றி கவலைப்பட்டால் அப்படி வாகனம் ஓடிடலாம். என்னோட 400cc மோட்டர் பைக் கொண்டு நிற்குது. பெட்ரோலை பற்றி கவலைப்பட்டால் இந்த 100cc வண்டி ஓடும். எனக்கு தெரிஞ்சு இந்த தவில் வித்வான்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கனவேறு ஏறி போகக்கூடியதும் பாரம் ஏற்றக்கூடிய காரம். கோயிலில் ஐயமார் தொகையாக போகணுமெண்டா வச்சிருக்கணும். இந்த எங்களோட பௌத்த மத குருக்கள் வச்சுருக்காங்கன்னா இதுக்குள்ள 5 பேர் 6 பேர் உள்ளுக்கு ஏறி இருந்தாலும் இழுக்கும். ஏன்னா சீட் பெல்ட் சிஸ்டம் இல்லாதபடியாக பெரிய சட்டத்திட்ட கட்டுப்பாடுகள் இந்த காருக்கு அந்த காலத்தில் இருக்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 6 பேரை போட்டு நல்லா அழகாக ஓடும். இந்த வாகனம் வந்து எல்லாராலும் பாவிக்க இயலாது. ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர் தான் இந்த வாகனம் ஓடுவேன். அதையும் பார்க்கணும். சின்ன பிள்ளைகள் ஓட மாட்டாங்க. இந்தியாவில் எல்லாம் இந்த கார் மிக குறைவு. ஏன்னா இந்தியாவில் இந்த கார் வந்த காலத்தில் அம்பாசிடர் ஒன்று கார் ஒன்று அவங்களே செய்தபடியால் அவை தங்கட வாகனத்தை தான் பாவிக்கணுமே ஒழிய இந்த இங்கிலாந்து வாகனம் மிக குறைவு இந்தியாவில். அப்ப சில பேர் ஐயா இந்த கேலியா பாக்குறாக்களும் இருக்கிறோம். இப்ப எங்கட சமூகத்துல பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் வந்துட்டுது. ஐயா புலம்பெயர் தேசத்துல வெளிநாட்டுல இருந்திருக்கிறார், வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இந்த மாதிரி வாகனம் ஓடுறார், அப்படி அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்கா? அப்படி எனக்கு இப்ப இவே இந்த வயசு பிள்ளைகள் கூட இதை கேலி பண்ற அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு சேத்தனை கடல் கொண்டே நிற்கப்படும் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இந்த கார் தெரியாது. அப்ப டெய்லி எதை நீங்க கூட பாவிப்பீங்க? நான் புங்குடுதியில இருந்து கிட்டத்தட்ட டெய்லி வரணும். இங்க எனக்கு இங்க வேற வேலை இருக்குது. மற்றும் படிக்குது புங்குடுதியிலையா, புங்குடுதியில எல்லாருக்குமே இந்த காரை தெரியும். இப்ப புங்குடுதியில இப்ப வேற கார் இருக்கா? இப்ப இத மாதிரி ஹண்டி கார் வச்சிருக்காங்க.
நிறைய பேர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சவராக்கள் இந்த அம்மன் கோயிலுக்கிட்ட 3 ஹேண்டிகார் பண்ணி சும்மா நிப்பாடி போட்டு சுவிசு போயிட்டான். வந்தால் எடுத்து பார்க்குறாரு. இது புங்குடுதி வாக்கள் மட்டுமல்ல இல்லை. இங்கே தமிழர்கள் வந்து வடக்கில் கிழக்கில் வந்து இந்த வாகனத்தை விரும்புகிற ஆக்கள் இருக்கிறேன். இந்த யூடியூப்பில் பார்த்த ஆக்களே என்ன தேடி பிடிச்சி அடித்து இந்த காரை தாங்கன்னு கேட்டவன். நான் வந்து என்னென்னா இப்போ இப்படியான ஒரு காரை நாம ஈஸியாக கொடுத்துடலாம், வாங்கலாது. இது வந்து களத்துறையில் பென்சலைகள் இருக்குது. இந்த பௌத்த கோயில் ஒன்றில் இந்த கார் வந்து போட்டிருந்தோம். இந்த கோயில் இதுக்கு என்ன பாய்ச்சுன்னா டிரைவர் வச்சு இந்த பௌத்த குருக்கள் வந்து வேறு வேறு கோயில்களுக்கு போகிறதுக்கு பாவிச்ச கார். இந்த காரை ஆன்லைனில் போட்டிருந்தபடியா நான் நேராக போய் பார்த்துட்டு அண்டைக்கு அச்சவாரம் கொடுத்து பண்ணி கொண்டு வந்தேன். நான் விற்க மாட்டேன். இந்த பழமை சார்ந்த விடயங்களை சேர்க்கிறதாட உங்களோட உள்ளூர உணர்வு என்ன மாதிரி இருக்குது? இதம்மா இப்போ இந்த கார்கள் இப்படி இந்த காலத்து பொருட்கள் நான் ஒரு பெட்ரோல் மேக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளோ நினைக்கிறீங்க? 30,000 கொடுத்து பண்ணி வச்சிருக்கேன். அப்போ அது ஸ்டில் வேலை செய்யுது. இப்போ அது வந்து உண்மையிலேயே 300 ரூபா பொறுமதி இல்லாத பொருள். உங்களுக்கு விருப்பம்ண்டா உங்களோட காசு இருந்தால் கொடுத்து வேண்டி கவனமாக வைக்குவீங்க. எப்பயாவது ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணி போட்டு பற்றி பார்க்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இது வந்து தனிப்பட்ட விருப்பத்துக்கு வேண்ட வண்டி தான். ஆனால் எனக்கு இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறபடியா ஒரு பிரச்சனை. மற்ற சில விஷயங்கள் என்னென்னா இந்த காரில் வந்து இப்போ அப்பாவும் இதே கம்பெனி கார் வச்சுருந்தபடியால் ஒரு சின்ன மெக்கானிக்கல் வகைன்னா நானே தட்டி கட்டி பூட்டி இழுத்து ஓடும். சரி, அதை தாண்டி இப்போ எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்ல வாரீங்க? என்ன பொதுவாக கேட்குறீங்களோ இல்லாட்டி வாகனத்தை பற்றி? வாகனத்தை பற்றி என்னென்னு சொல்லி சொன்னால் அவை இப்போ பெரிய பெரிய மாடலாக எதிர்பார்த்து வரையினோம். ஆனால் பழமை சார்ந்த விடயங்களை நாங்கள் பாதுகாக்கத்தானே வேணும், கைவிடக்கூடாது. இப்போ அவைக்கு என்ன மாதிரி? அது யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் இப்போ புஷ்பேக் எல்லாம் கொட்டில் கிடக்கு. எல்லாருமே லோன் எடுத்து பொம்பளை பிள்ளைகள் உங்களை மேடி ஆக்கள் எல்லாரும் ஸ்கூட்டர்லாம் ஓடுறீங்க. ஒரு தரம் பங்காளிஞ்சால பார்க்குறதில்ல. எனக்கெல்லாம் இங்கே எஃப்னாவில் கேர்ள்ஸுக்கு தான் பயம். சடக்கன்னு ஒன்று இடிச்சு விட்ருக்கு. இது நான் குறையா சொல்லல. என்னென்னா இப்போ எங்கள்கிட்ட வந்து இருக்கிற வசதி இருக்குதோ இல்லையோ 6,000 ரூபா கடன் தந்தால் ஓடி போய் வேண்டி ஓடணுமன்றது நம்மளோட வடக்கில் இப்போ ஒரு பெரிய இதாக இருக்குது. நான் வந்து அக்கரைப்பேட்டுக்கு போய் கொழும்பு வந்து வாரேன். அக்கரைப்பேட்டு மட்டக்களப்பில் இருக்கிற வாழ்க்கை முறை வேறு, இங்கே வாழ்க்கை முறை வேறையாக இருக்குது. மற்றது பொருள்களுடைய விலைவாசிகள், சாப்பாடுகள் இது எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் இன்னும் வரவே இல்லை. பொருளாதார சிக்கலில் இருந்து மீளாத இந்த காலத்தில் கடனுக்கு மேலே கடன் தர்றதுக்கு உண்மையிலேயே இலங்கை பணத்தை தரையில்லை. எல்லாம் வெளியால் உள்ள சர்வதேசங்கள் தான் வந்தவங்களை தொடர்ந்து கடனாளியாக்கணும். அப்போ உங்கள்ட்ட இருக்கிறத வச்சு வாழ்றதான் நல்லது. நான் என்ன பொதுவாக என்ன சொல்கிறேன்னு வடக்கில் உங்களுக்கு தெரியும், யாராவது ஒரு பிள்ளை வெளியால் இருக்கிறபடியா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவைக்கு ஒரு சில்லறை அனுப்புகிறபடியா இவை அதை தாள் காசு வேண்டி நினைச்சு சிலவழிக்கும். பெருமதி தெரியல, அவையில கஷ்டமும் தெரியல. நான் வந்து 46 வருஷமா அந்த நாட்டில் இருக்கேன். அப்போ நாங்கள் ஆமாம், இங்கிலாந்து வந்து என்னுடைய நாடு இல்லை, இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னுடைய தீவு. அப்புறம் அங்கேருந்து என்ன போகிறீங்க கடைசி இடத்துல. இப்போ என்னென்னா இப்போ போகிற ஆட்கள் வந்து என்ன பொறுத்தளவில் எல்லாரும் வாங்கும் இலங்கைக்கு. உங்களுக்கு அந்த நாட்டுக்கு திரும்பி போகக்கூடிய வசதியோடு வாங்கும். இங்கே மாட்டுப்பட்டுறாதீங்க. நீங்கள் போகக்கூடிய வசதி இருந்தால் உங்களுக்கு இப்போ எனக்கு வந்து ஓய்வூதியம் தாராங்க. நான் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கல, நான் தனி ஒரு வியாபாரி. நீங்கள் மேலும் சொன்னீங்கன்னால் 97ஆம் ஆண்டில் இருந்து ஐபிசி ஆரம்பித்த காலத்துலேருந்து எனக்கும் ஐபிசிக்கு நிறைய தொடர்பு இருக்குது. ஐபிசியில் உள்ள எல்லாரையும் தாசிஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாரையும் என் தைப்பட்ட முறையில் தெரியும். காரணம் என்னுடைய தொழில் ஒரு தமிழ் பெயர் பாவிக்கிறேன். அந்த தமிழ் பேரையும் என்னையும் அறிமுகப்படுத்துறது சரியான முறையில் மற்ற தொலைக்காட்சிகளை விட ஐபிசி தான். அப்போ அது ஐபிசி இதில் குடும்பத்தில் நான் ஒரு நீங்கள் யாருக்கு அடிச்சு கேட்டாலும் தெரியும். சரி ஐயா, இவ்வளவு நேரமும் எங்களோட இணைந்து பயணித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நீங்களும் என்னை கூப்பிட்டு இந்த இப்படியான ஒரு வாகனத்தை புதிய சமூகத்துக்கு காட்ட வலிக்கிற போது அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்போ இதை வந்து எல்லாரும் வேண்டணும்ன்றதல்ல, வசதி உள்ளவர் வேண்டி பாவிப்பார், விருப்பம் உள்ளவர் வேண்டுவார். இப்போ இதில் இந்த விலைக்கெல்லாம் இப்போ இலங்கையில் பெரிய காசு இல்லை. ஆனால் அவர் இதை விரும்பும். மற்றும்படிங்க நாங்களுக்கு இது அவசரத்துக்கு ஓடி தீர்றதுக்குன்னு சொல்லி இந்த கார் வந்து வச்சிருக்க யாரை நீங்கள் பார்த்தாலும் இது செகண்ட் காராக தான் இருக்கும், முதல் காராக இருக்காது. உறவுகளா
நிச்சயமாக நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீர்கள் மிக பழமை வாய்ந்த மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் காரை வைத்திருந்து அதன் பாரம்பரியத்தை அழிய விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஐயாவோடு இன்றைய தினம் பயணித்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேர்களே.